ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவியன். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மேகி தான் வந்து செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸில் கட் பண்ணியிருக்கோம், செஞ்சு சாப்பிட்லாமா? இப்போ நம்ம மேகி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பொடியாக நறுக்குங்க காய்கறி இதெல்லாம் போட்டுடலாம். வேறு எதுவும் போட வேண்டாம். இப்போதைக்கு எண்ணெய் போட்டு உடனே அந்த வெஜிடபிள்ஸை போட்டுடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே மேகி மசாலா இருக்கும் இல்லையா, அது வந்து போட்டுடலாம். அப்போ தான் வந்து வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலாக எதுக்காக குக்கரில் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ கடாயில்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. குக்கரில் இது மாதிரி போட்டு ஒரு விசில் விட்டுனா வெஜிடபிள்ஸும் டக்குன்னு வந்துடும், மேகியும் நம்ம நினச்ச மாதிரி 5 மினிட்ஸில் சாப்பிட்டுடலாம். இப்போது இதில் வந்து ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, நம்ம மேகி அப்படியே போட்டுடலாம். சூப் மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே வந்து போட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப ட்ரையாக பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இதை நல்லா போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து இதில் நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ இதை ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸில் மேகி வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டுடலாம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.